மக்கள்ஸ், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி சாம்பார் சாதங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பீக்கங்காய் எல்லா காயும் போட்டு இன்றைக்கி சாம்பார் சாப்பாடுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, தேங்காய், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க. புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ கடுகு போட்டேங்க, பொரிஞ்சிச்சு. இப்போ தாளிப்பு போடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாங்க. எல்லா காயும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டுக்கலாங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. நல்லா கலரி ஊற்றிக்கலாங்க. நம்ம வச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு வச்சுங்க. தேவையான அளவு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1.5 டம்ளர் அரிசி, பருப்பு 1/4 டம்ளரு. இப்போ 2 சொம்பு தண்ணி ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். சோறு குழஞ்ச மாரி வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து ருசிக்கு தேவைப்போ உப்பு. இப்போ வந்து விசில் போட்டுக்கலாங்க. இப்போ விசில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கலாங்க. சோறு அப்போ குழஞ்ச மாரி வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாங்க. விசில் வந்த பிறகு காட்டுறோங்க. ஹாய் மக்கள், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய் மக்கள்ஸ், வாங்க சாப்பிட்லாம். சாம்பார் சாதங்க ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.